ஆர்கனைசேஷன் நேம் டிஹெச்எஸ் கோயம்புத்தூர். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ வருது. இதுல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். எம்ப்ளாய்மென்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ ஃபுல் டைம் கிடையாது. அதாவது ரெகுலர் பேசிஸ் கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து மல்டிபிளா இருக்கு. டோட்டல் வந்து 77 வேக்கன்சிஸ் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 23,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து எவ்ரி மந்த் சேலரி, பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 13, 2024 ஈவினிங் 5:00 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த அட்ரஸ்க்கு அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 77ம் இந்த லிஸ்ட்ல இருக்க போஸ்டிங்ஸ்க்கு கீழ இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அலோகேட் ஆயிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதே போல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 8th ஸ்டார்ட் ஆகுது. 8th பாஸ் பண்ணியிருந்தா கூட சில போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல 12th பாஸ்ட், சில போஸ்ட்டுக்கு வந்து ஆடியாலஜிஸ்ட், ஆப்டோமெட்ரிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து டிகிரி, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஆஃப்லைன்ல போஸ்ட் அனுப்புற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்டிங்ஸ். அப்ளை பண்றதுக்கான அந்த அட்ரஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் செக்ஷன்ல சென்டர்ல இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. டீட்டெயில்டான ஒரு பிடிஎஃப் இது வந்து கோயம்புத்தூரோட அஃபிஷியல் வெப்சைட், டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் தான் வந்து எல்லா போஸ்டிங்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து வேக்கன்ட் பிளேசஸ் எந்த இடத்துல, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எந்த இடத்துல வந்து நீங்க ஒர்க் பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ். லாஸ்ட் காலம்ல வந்து ஏஜ் லிமிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட். இதுல வந்து ஒரு வேக்கன்சி இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங். அதுல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்சி கோயம்புத்தூர். சேலரி வந்து 23,000. ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 35 இயர்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கணும். இதே போல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்கு. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். அதில் வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்கு. எனி டிகிரி ஆர் டிப்ளமோ வித் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணுறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா பிஹெச்சி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர், சந்திராபுரம். அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி வந்து 13,500. ஏஜ் லிமிட் வந்து 20 to 35 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து சானிட்டரி அட்டெண்டன்ட் அதுக்கு 8th பாஸ் பண்ணால் போதும். செக்யூரிட்டி கார்டுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டேட்டா மேனேஜருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எம்சிஏ, பிஇ, பிடெக் அந்த மாதிரி. சேலரி வந்து 20,000. ஏஜ் வந்து 40 இயர்ஸ் கீழே இருக்கலாம். இதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி கோர்ஸ் அல்லது டிகிரி கோர்ஸ் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி வந்து 13,000. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இதில் மட்டும் 14 போஸ்ட் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சேலரி வந்து 8,500. ஏஜ் லிமிட் வந்து 20 to 35 இயர்ஸ். இதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிளியராக தனித்தனியாக டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 77 இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கான அந்த அட்ரஸ் இருக்கு. இதை வந்து நீங்கள் கவரில் எழுதி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது நேராகவும் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். டைரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸ்க்கு கோயம்புத்தூரில் இந்த ரேஸ் கோர்ஸ் ரோடில் இருக்குது அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துடலாம். தூரமாக இருக்கவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். ஸோ 13 டிசம்பருக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜோட பாட்டமில் இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட நேமு, அதுக்கப்புறம் தமிழ்லேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த்து, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புறீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்ஸ், மார்க் ஷீட் நம்பர்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், அப்புறம் சைன் பண்ணி, ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதோட ஜெராக்ஸஸும் இதோட வச்சு கவரில் வந்து அந்த அட்ரஸ் எழுதி 13க்குள்ளே நீங்கள் நேராவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.